தமிழ் பற்றி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த முருகனுக்கு வள்ளியம்மையை பிடிக்குமா? வேண்டி வேண்டி பின்னாடி போனாராம். முருகனுக்கு வள்ளியம்மையை பிடிக்கும். வள்ளியம்மை பேசிய மொழி தமிழ் மொழி. அதன் மீது முருகனுக்கு ஒரு தனி விருப்பம். இத சொல்றாங்க. சொல்லிட்டு அப்போ என்ன அர்த்தம்? முருகனுக்கு பிடித்த ஒன்றுனா அந்த பிடித்த தமிழ்ல நாம அவரை பற்றி பாடினோம் என்றால் நமக்கு அவ்வளவு அருள் சேரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைந்து இருக்கின்றது. இப்ப முதல் வரி பாருங்க. முதல் வரி என்ன இருக்கு? மொய் தா அணி குழல் வள்ளியை வேட்டவன் போட்டு அந்த சென்டென்ஸ் முடியறது. மொய் மொய்னா என்ன? மொய்க்கின்ற. என்ன மொய்க்கின்றது? வண்டுகள் எல்லாம் மொய்க்கின்றது. வண்டுகள் எல்லாம் தேடி மொய்க்கின்றது. எங்க? தார் அணி குழல். குழல் அவங்களோட கூந்தல். கூந்தல்ல இந்த வள்ளியம்மா என்ன பண்ணிருக்காங்க? மலர் மாலையை அவர்கள் இந்த கூந்தலில் வைத்திருக்கின்றார்கள். அதனால இந்த வண்டுகள் எல்லாம் சேர்ந்து மொய்த்து கொண்டு இருக்கின்றன. மொய்தார் அணி குழல் வள்ளியை. இப்படிப்பட்டவர் இந்த வள்ளி. தலையில நிறைய பூக்களை வைத்திருக்கின்றார்கள் அர்த்தம். இப்ப இந்த பூக்கள் எல்லாம் இந்த காலத்துல பூ வைக்கிறாங்க. டெய்லி ரோஸ் வச்சுக்கிறாங்க இப்படி சைட்ல. ஆனா அது என்ன ரோஸ் அப்படின்னு பார்த்தா அது ஆர்டிபிஷியல். ஒரு துணியால செஞ்சது, பிளாஸ்டிக்கால செஞ்சது அப்படி வைக்கிறாங்க. ஆனா இங்க இது உண்மையான மலர் அப்படின்னு சொல்றதுக்கு இது உண்மையான மலர். இந்த மலரில் மனம் நல்ல வாசனை இருக்கின்றது அப்படின்றது நமக்கு தெரியற மாதிரி அருணகிரிநாத பெருமாள் என்ன சொல்லிட்டாரு? வள்ளியம்மா போட்டிருக்க அந்த மலர் மாலை, தலையில் சூடி மாலை, அதுக்கு அதை தேடி என்ன வர்றது? நிறைய வண்டுகள் மொய்க்கின்றன. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏதோ ஒரு படம் வந்தது ஏதோ காலத்துல சிவ பகவான் மேல திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி. அதுல நக்கீரர் கிட்ட கேட்பாங்க, பெண்களுக்கு இயற்கையாகவே கூந்தலில் மனம் இருக்கின்றதா அப்படி கேட்பாங்க. தேவலோக பெண்களுக்கு கூட. உடனே சிவபகவான் சொல்ல ஆமா இருக்குன்னு சொல்லுவாரு இல்லையா? இப்போ இந்த வள்ளியம்மை கூந்தல்ல இயற்கையாக இருக்கும் மனம், அந்த மனமோட இப்ப எந்த மனம் சேருகின்றது அப்படின்னு பார்த்தா மலர்களுடைய மனம் சேருகின்றது. வள்ளியம்மாக்கு இந்த மலர்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது சுலபமா அல்லது கஷ்டமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்னா வள்ளியம்மா காட்டுல இருந்தாங்க. காட்டுல எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். பல பல வண்ணங்களில் மலர்கள். வள்ளியம்மா பாடிட்டே இப்படி நடந்து போகும்போதே என்ன பண்ணுவாங்களாம்? அந்த மலர்களை எல்லாம் எடுத்து தலையில அங்கங்க வச்சுப்பாங்க. அதனால வள்ளி போறாங்க அப்படின்றது அந்த மனம் வீசுறதுல இருந்தே, தலையில வச்சிருக்க மனம், மலர்களுடைய மனம், அதுல இருந்தே வள்ளியம்மா போறாங்க அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அதை சொல்றதுக்கு அருணகிரிநாத பெருமான் மொய்க்கின்ற வண்டுகள் மொய்க்கின்ற மலரால் ஆன மாலையை கூந்தலில் உடைய வள்ளி. நடந்து சென்றால் உடனே தெரியும். இப்போ ஏன் இந்த மலர் பெண்கள் மட்டும் அவ்வளவு விசேஷமா அவங்க கூந்தல்ல மலர் வச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த காலத்திலயும் வைக்கிறாங்க. அவங்கள வெள்ளிக்கிழமையான ஒரு மல்லிப்பூ ஒரு முழம் வாங்கி அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி தலையில வச்சுக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு கூட நம்ம வைக்கிறத பாக்குறோம். என்ன அது? இந்த மலர் வைக்கதான் வேண்டுமா? இப்ப பாருங்க, இங்க பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. நிறைய ஆண்கள் தலையில நிறைய சொட்டை ரொம்ப ஃபாஸ்டா வந்துடுது. ஆமாவா இல்லையா? பாருங்க. ஆனா இந்த பெண்கள் தலையில பார்த்தா முடி இருக்கு, நிறைய முடி இருக்கு. இப்போ தலையில முடி இல்ல, குட்டி குட்டியா முடி வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்க தலைக்கு டெய்லி தினம் தினம் தண்ணீரை எடுத்து இப்படி மேல மேல மொண்டு ஊற்றிப்பாங்க. ஆனா அந்த மாதிரி பெண்கள் தலையில எப்ப பார்த்தாலும் தண்ணி ஊத்திக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்படி ஊத்திந்தா என்ன ஆகும்? 2-3 நாள் தினமும் ஊத்தினாலே அப்போ என்னுடைய வாய்ஸ் மாதிரி மாறிடும் தலை தண்ணி போட்டு இல்லையா? சோ இப்ப இந்த பெண்கள் தலையில தண்ணி
தினமும் ஊத்த முடியாது, தினமும் தலைக்கு குளிக்க முடியாது. ஆனா இந்த தலையில தண்ணீர் போட்டாதான் ஒரு குளுமை என்பது ஏற்படும். அதனால என்ன பண்ணிருக்காங்க நம்ம பெரியவங்க, பெண்கள் தலையில் மலர்களை வைக்கும் பொழுது அந்த மலர்களில் குளிர்ச்சி இருக்கும். அந்த குளிர்ச்சி இந்த பெண்களுக்கு சேர்ந்து விடுகின்றது. தினமும் அவர்கள் தலைக்கு குளிக்க தேவையில்லை. சோ இந்த மாதிரி ஒரு பண்பாட்டுல நமக்கு கொண்டு அழகா வச்சிருக்காங்க. வள்ளி இப்படி மலர்களை வைத்து கொண்டு போவார்கள். இந்த மலர்களை வைக்கும் போது கூட எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலர்கள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி இப்படி போட்டு இப்படி நீட்டா தொங்க விடுறதுன்றது இல்லை. ஆனா என்ன பண்ணும், கூந்தலுக்குள்ள அப்பெல்லாம் நல்ல ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணுவாங்க. பாதி கொண்டையாயிடும், பாதி இப்படி தொங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் ஹேர் ஸ்டைல் இருக்கும். அதுக்கு உள்ள இந்த மலர் அழகா சுருகியா சொருகியா என்ன சொல்லுவோம் நம்ம, சொருகி கரெக்டாக சேலைய சொருகிறோம். சோ அப்படி சொருகி வச்சிருப்பாங்களாம் தலையில. அப்படி இருக்கிற இந்த வள்ளி அம்மை, இப்படிப்பட்ட வள்ளியை வேட்டவன், அடுத்த வார்த்தை பாருங்க, மொய் தார் அணி குழல், அது வரையும் நல்லா வந்துருச்சு. மொய்க்கின்ற வண்டுகள் மொய்க்கின்ற மலர்களான மாலையை சூடி இருக்கும் வள்ளி, அந்த வள்ளியை வேட்டவன். வேட்டவன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, வேட்டல் என்றால் விரும்புதல் என்று அர்த்தம். வேட்டவன் என்று சொல்லும் பொழுது விரும்பி மனம் முடித்தவன், திருமணம் செய்து கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். இந்த வள்ளியை மிகவும் விரும்பி இந்த முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, வேட்டவன் விரும்பி, அவங்க வேணாம் அப்படி இப்படி நகர்ந்து நகர்ந்து போனாலும் முருகப்பெருமான் விடலை. ஏன்னா மனசுல கருணை, அந்த கருணையின் காரணமாக, அன்பு, அதன் காரணமாக வள்ளிக்கு என்ன நல்லது அப்படின்னு பார்த்தாங்க. வள்ளி வேணான்னு சொன்னா கூட, குழந்தை காப் சிரப் வேணான்னு சொன்னா கூட, கஷாயம் வேணான்னு சொன்னா கூட, அந்த அம்மா என்ன பண்றாங்க, கஷாயம் எடுத்து அது ஒரு என்னது சொல்லுவாங்க, இப்படி இருக்குமே பாலாடை, அதுல போட்டு மடியில படுக்க வச்சு அப்படி வாயில போடுறாங்களா இல்லையா? அந்த மாதிரி இங்க முருகப்பெருமான் வள்ளி வேணா வேணான்னு சொல்லி போனா கூட விடவே இல்லை, தேடி போய் விரும்பி வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். இப்ப நம்ம இதே இடத்துல முருகப்பெருமான் தேவசேனையும் திருமணம் செய்து கொண்டாங்க. தேவசேனையுடைய திருமணம்னு பார்க்கும்போது திருப்பரங்குன்றம்ல அது நடந்தது. இந்த திருமணம் எப்படி நடந்தது, தேவசேனையோட திருமணம் அப்படின்னு பார்த்தா, முருகப்பெருமான் அந்த சூர சம்ஹாரம் செய்து முடித்த பிறகு இந்திரன் முதலிய தேவர்கள் முருகப்பெருமானுக்கு ஏதாவது நாம ஒரு பரிசாக தர வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பரிசா என்ன தரலாம் நாம, இந்திரன் முதலியவர்கள் பரிசாக என்ன தரலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இந்திரன் தான் வளர்த்த தெய்வ யானை என்ற அழகிய பெண், அவளை முருகப்பெருமான் அப்கோர்ஸ் தெய்வ யானைகளை கேட்டுட்டுதான் முருகப்பெருமானுக்கு திருமணம் முடித்து வைத்தார். இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு நன்றி கடன், நான் ஏதாவது பண்ணணும், இவர் எனக்கு இவ்வளவு பண்ணிருக்காரு, நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து, முனிவர்கள், தேவர்கள், வேத கோஷம், அதுக்கு நடுவுல கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் எல்லாருக்கும் நடுவுல அழகாக அந்த திருமணம் நடந்தது. அந்த திருமணம் என்னன்னா திருப்பரங்குன்றத்தில் நடந்த தேவசேனையுடன் நம்மளுடைய முருகப்பெருமானுடைய திருமணம். ஆனா இங்க அவங்க கொண்டு கொடுத்தாங்க. இங்க வள்ளி எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, வள்ளியம்மா முருகன் பின்னாடி வரல. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் வள்ளியம்மா அந்த திணையெல்லாம் வந்திருக்கு, அறுவடை பண்ண உடனே கொண்டு போய் முருகனுக்கு கொடுக்கறது குலத்துடைய ஒரு வழக்கம் அப்படின்னு போயிட்டாங்க. அதையே காரணமா வச்சுட்டு இந்த முருகப்பெருமான் வள்ளியம்மையை தேடி தேடி வள்ளியம்மை தன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று இறந்து, அதாவது எனக்கு வேணும் வேணும் கெஞ்சி கூத்தாடி, அதுக்காக என்னென்னமோ ஷோ எல்லாம் நாடகம் எல்லாம் பண்ணி வள்ளி அம்மையுடைய அன்பை பெறுவதற்காக முருகப்பெருமான் விழைந்து கடைசியில வள்ளி அம்மைய திருமணமும் செய்து கொண்டார். இப்போ இந்த பாடல்ல மொய் தார் அணி குழல் வள்ளியை வேட்டவன், இவன் எப்படி முத்த
முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம். இந்த முருகப்பெருமான முத்தமிழால் வைதாரையும், முத்தமிழால யாராவது திட்டாங்களா? திட்டினா கூட கோபப்படாம வாழ வைக்கிறவரா இவரு. யாரு? இந்த முருகப்பெருமான். அப்பதான் இதுல இருந்து முருகப்பெருமானுக்கு தமிழின் மீது இருக்கும் அன்பு, காதலானது தெரிகின்றது. சரி, இப்ப முத்தமிழ் அப்படின்னு சொல்றது ஒரு சிறப்பு, தமிழ் மொழிக்கே இருக்கிற ஒரு சிறப்பு. இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லுவோம். இயல் என்றால் இலக்கணம். எப்படி சமஸ்கிருதத்துல ஒவ்வொரு வார்த்தையும் இதனாலதான் இந்த வார்த்தை இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இலக்கணம், வியாக்கரணம் என்பது ரொம்ப சரியாக இருக்கின்றது. அதனால அந்த மொழி கம்ப்யூட்டருக்கு பெஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு மொழி இலக்கணம் எல்லாம் சூப்பரா இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த தமிழ் மொழி. இன்னைக்கு நமக்கு தெரியறது இல்லை. அதனால நாம தமிழ்ல ஒரே ஒரு காதான் இருக்கு, ஒரே ஒரு பாதான் இருக்கு இப்படி எல்லாம் சொல்லுவோம். நம்ம க க க க இப்படி எல்லாம் வடமொழியில இருக்கும் பொழுது தமிழ் மொழியில ஒன்னே ஒண்ணுதானே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இலக்கணம் மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னா எந்த காவ எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய வருமா. ஆனா நம்ம தமிழ் வளர்க்கிறோம்னு சொல்லி தமிழே படிக்காம விட்டுடுறோம் நாம. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. சரி, இந்த இயல், இலக்கணம் மிகவும் அழகாக அமைந்திருக்கும் ஒரு மொழி தமிழ் மொழி. இயல். அடுத்து என்ன? இசை. தமிழ் மொழியில் ராகம், பாடல்கள், இசை அதுவும் ரொம்ப நிறைய வளர்ந்திருக்கு. இப்போ நம்ம யார்கிட்டயாவது, இப்போ நம்ம திருநாட்டில் யார்கிட்டயாவது இப்போ ஒரு குஜராத்தி இருக்காங்கன்னு வைங்க, அவங்க கிட்ட நீங்க முருகன் மேல ஏதாவது பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னா முழிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பாடல்கள் இருக்காது. அல்ல நான் சிவன் மேல பாடுங்க, இருக்காது அவங்க கிட்ட. ரொம்ப கம்மியான பக்தி பாடல்களே இருக்கும். அதுவும் கிருஷ்ணர் அந்த மாதிரி குட்டி குட்டியா சின்னதா இருக்கும். ஆனா தமிழ் மொழியில இசை அப்படின்னு சொல்வது எந்த ஒரு தெய்வத்தை பற்றி எடுத்தாலும் கண்டிப்பாக பாடல் என்பது இருக்கின்றது. இயல், இசை. இசையில இலக்கணமும் சேர்ந்துதான் வந்திருக்கும். இலக்கணம் பிளஸ் அந்த ராகத்தோட சேர்ந்து இருக்கிறத இசைன்னு சொல்றோம். இயல், இசை. மூன்றாவது நாடகம். நாடகம் என்று சொல்லும் பொழுது இயல் அதாவது இலக்கணம், இசை ராகம் மற்றும் புரோஸ் உரைநடை அதுவும் சேர்ந்து ஒரு கலவையாக இருக்கிற நாடகம். இது எல்லாமே ரொம்ப சிறந்து விளங்குவதால் தமிழ் மொழியை சொல்லும் பொழுது முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த முத்தமிழால் இந்த முருகப்பெருமான் யாராவது ஒருத்தர் இந்த முத்தமிழால் அதாவது தமிழால அவரை திட்டினா கூட வைதாரையும், பாருங்க ஊங்காரம் வந்திருக்கு. அப்ப என்ன, திட்டினா கூட அவரு வாழ வைப்பார். அப்போ நான் திட்டலப்பா, அழகா கந்தர் அலங்காரம் படிக்கிறேன், கந்தர் அனுபூதி படிக்கிறேன், அப்ப என்ன வாழ வைப்பாரா வைக்க மாட்டாரா? கண்டிப்பா வாழ வைப்பார். திற்றவங்களையே வாழ வைக்கிறாருன்னா இந்த முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர்? ஏன் இவர் திற்றவரெல்லாம் வாழ வைக்கிறாருன்னு சொல்றாங்க? யோசனை பண்ணி நம்ம பார்ப்போம். இப்ப நான் பிரயாக்ராஜ் போயிருக்கேன். ஓகே, நான் பிரயாக்ராஜ் போயிருக்கேன். எனக்கு அங்க எங்க போனோம், என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. எதுக்காக நான் போனேன்? அந்த கும்பமேளால அமிர்த ஸ்நானம் செய்வதற்காக நான் சென்றிருக்கின்றேன். அந்த ஊர்ல எனக்கு அந்த மொழி தெரியல, அந்த ஹிந்தி மொழி எனக்கு தெரியாததால நான் முழிச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், எங்க ஸ்டே பண்ணறதுக்கு அகாமடேஷன் புக் பண்ணிருக்கேன். ஆனா அந்த டென்ட்டுக்கு எப்படி போனோம் எனக்கு தெரியல. என் கையில இருக்கு, என்ன இருக்கு, ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டியில சக்கரம் எல்லாம் போட்டு இருக்கு. அப்பதானே என்னால தூக்கிட்டு போக முடியும், இழுத்துட்டு போக முடியும். சக்கரம் எல்லாம் போட்டுட்டு இருக்க பெட்டி. இந்த பெட்டியை நான் இப்படி இழுத்துட்டே நடக்கிறேன். இப்படி இழுத்துட்டே நடக்கும் பொழுது அந்த பெட்டி யாரோ ஒருத்தர் மேல இடிச்சிடுச்சு. யாரோ ஒருத்தர் மேல அந்த பெட்டி இடிச்சிடுச்சு. இடிச்சோன்னு அவரு வழியில அந்த தம்பி சொல்றாரு, கண்ணு ஒண்ணு பாத்துட்டு போறாங்க பாருங்க, எங்கேயோ கண்ணை வச்சுட்டு போறாங்க அப்படின்னு அவர் என்ன திட்டுறாரு. திட்டினோன்னு எனக்கு என்ன ஆகுறது, கோபமா வருது? இல்லவே இல்லை. அட உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு உடனே ஆரம்பிச்சது.
ஏன் எனக்கு இங்க தெரியாத இடம், யாரோ ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச மொழியில பேசுறாங்க, அவங்க எனக்கு உதவி பண்ண முடியும், நான் உடனே சந்தோஷப்படுறேன். பாருங்க, இங்க திட்டுறாங்க, ஆனா நான் சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி இங்க முருகப்பெருமானுக்கு தமிழ் மொழி அவ்வளவு விருப்பம். அவருக்கும் தமிழுக்கும் உண்மையில சம்பந்தமே இல்லாம இருந்தது. சம்பந்தம் வருவதற்கு காரணம் என்ன? அந்த மொய் தார் அணி குழல் வைத்திருக்கும் வள்ளி. வள்ளி அம்மா தமிழ்ல பேசினாங்க. அதனால இந்த முருகப்பெருமானுக்கு இந்த தமிழை கேட்டாலே அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா. அந்த சந்தோஷத்தால நீ தமிழ திட்டினா கூட அவர் உன்னை வாழ வைப்பார். இன்னொன்னு என்ன, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா? முதல்ல நம்ம ஒருத்தரை பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். அப்படி இந்த முருகப்பெருமான் வள்ளி அம்மையை தேடி வராரு. அவர் வேற வேற ரூபம் எடுத்துட்டு தான் வராரு. ஆனா வள்ளியம்மா வாயை திறந்து ஒண்ணுமே பேசுறது இல்லை. ஆனோலம் பாடுவாங்க. அந்த திணை நிலம் இருக்கு பாருங்க, அந்த திணை எல்லாம் பத்திரமா இருக்கணும். குருவி, பேரட்டுக்கு என்ன, கிளி கிளி குருவி இதெல்லாம் அந்த திணைய சாப்பிட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி போ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆலோலம் பாடிட்டு இருக்க வள்ளியம்மா ஏதாவது பேச மாட்டாங்களா அப்படின்னு இந்த முருகப்பெருமான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் இந்த வேடன் ரூபம் எடுத்துட்டு முருகப்பெருமான் வேணும்ட்டே வள்ளி அம்மைக்கு கோபம் வரும்படியாக செயலில் ஈடுபடுகின்றார். அப்பதான் முதல் முறையா வள்ளி வாயை திறந்து பேசினாங்களாம். என்னன்னு பேசினாங்க? ஏடா போடா வேடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தனாங்களாம். ஏடா வேடா மூடா போடா அப்படின்னாங்களாம். இத கேட்ட உடனே முருகப்பெருமானுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா வள்ளியம்மா பேசிட்டாங்க. என்ன பார்க்கல, என்ன பார்க்காத மாதிரியே இருக்காங்க, என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா இப்போ பேசிட்டாங்க இல்லையா? அதனால முருகனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. யார் தமிழ்ல பேசினாலும் முருகனுக்கு உடனே வள்ளியம்மை பேசுனது மனசுல ஞாபகம் வரும். அதனால அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இந்த முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம். வாழ வைப்போம். ஏன் வாழ வைக்கிறார்? ஏன்னா அவர் குற்றம் பார்ப்பது என்பது அவருக்கு இல்லை. இப்ப தமிழ்நாட்டுலதான் நம்ம முருகப்பெருமான ரொம்ப கொண்டாடுறோம். ஆமாதானே? ஆமாதானே? முருகன் கோவில் எல்லாம் எங்க இருக்கு? அறுபடை வீடும் எங்க இருக்கு பாருங்க. எல்லாம் எங்க இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா 108 திவ்ய தேசங்கள்னு சொல்றோம் பாருங்க, அதுல கூட 80 கோவில்களுக்கு மேல எங்க இருக்குன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கு. அப்படி இந்த தமிழ்நாட்டுல தெய்வம் தெய்வீகம் என்பது நம்முடைய பண்பாடோடு, தமிழும் தெய்வீகமும் நம்ம பண்பாடோடு இணைந்தே வந்திருக்கின்றது. இதை நம்ம பிரிக்கணும்னு நினைச்சா பிரிக்க முடியாது. தமிழ் இல்லாம தெய்வீகம் நமக்கு வர முடியாது. தெய்வீகம் வேணும்னா தமிழ் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம கலாச்சாரத்துல அப்படி அழகா பிணைந்து வந்திருக்கு. இப்படி இருக்கிற இந்த முருகப்பெருமானுக்கு தமிழ்நாட்டுலதான் நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கு. இந்த முருகப்பெருமான முருகன் அப்படின்னு சொன்னா நார்த் இந்தியால வட மாநிலங்கள் எல்லாம் முருகன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா கார்த்திக் சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகேயன் நம்ம சொல்றோம் இல்லையா, கார்த்திக் சுவாமின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வட மாநிலத்துல சில பேரோட பெயர் கார்த்திக் அப்படின்றது இருக்கும். இப்ப பூனேல பார்த்தோம்னா பார்வதி மலை என்று ஒரு மலை இருக்கின்றது. அங்கு முருகப்பெருமான் இருக்கிறாரு. எப்படி இருக்காரு? 6 தலைகளுடன் 12 கையுடன் இந்த பார்வதி மலையில் முருகப்பெருமான் இருக்காரு. ஆனா இந்த முருகப்பெருமானுக்கு வட தேசத்துல அவருக்கு திருமணம் ஆகலை. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தானே? தெரியாதா? தெரிஞ்சுக்கணும். வட தேசத்துல அவருக்கு வள்ளி தெய்வியான எல்லாம் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. முருகன் தனியா தான் இருப்பாரு. மேலும் எப்படி நம்ம இங்க சபரிமலைக்கு போகும்பொழுது பெண்கள் எல்லாம் போகாதீங்க சபரிமலைக்கு, ஐயப்பன் கோவில், மத்த ஐயப்பன் கோவில் போய் வழிபடலாம் இப்படி சொல்றாங்க தானே. ஒரு வயது வரும்போது போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த பார்வதி மலை பூனே பக்கத்துல இருக்க மலையில இருக்க முருகன் கோவில், கார்த்திக் சுவாமி கோவிலுக்கு பெண்கள் எல்லாம் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. என்ன இது பெண்கள் எல்லாம் போகாதீங்க? ஏன்னா முருகன் பெருமான் வள்ளிய பார்த்துட்டாரு.
அதனால அவருக்கு வேற எந்த பெண்களையும் பார்க்கறதுல இஷ்டம் இல்லையா. அவ்வளவு அருமையான ஒரு அழகான தமிழ்நாட்டு பெண்ணான வள்ளியை பார்த்துட்டேன். அப்போ எனக்கு வேற யாரும் வேணாம், இந்த வள்ளி தான் எனக்கு மனசுல அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அங்க இருக்காரு போல இருக்கு. அதனால பெண்கள் எல்லாம் அங்க வர வேணாம்னு சொல்லிடுவாங்க. இப்போ இந்த வள்ளியை பற்றி வரும்பொழுது ஒரு பரிபாடல் இருக்கின்றது. இதுல எப்படின்னா ஒரு சண்டை, அதாவது தேவசேனை, அதாவது திருப்பரங்குன்றம்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, யார் இருக்காங்க திருப்பரங்குன்றம்ல இப்போ? தேவயானையுடைய திருமணம் இல்லையா. சோ அந்த இடத்துல இருக்கிறது யாரு? தேவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. தேவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, கிண்ணறர்கள் இருக்கின்றார்கள், கந்தர்வர்கள் நாட்டியம் ஆடிக்கொண்டு இருக்கின்றார்கள், நாரதர் வீணை மீட்டுக் கொண்டிருக்கின்றார். இப்படி எல்லாரும் அங்க இருக்கிறாங்க, நாகர்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, முருகர் என்னவர், எங்களுடையவர் அவர். தேவலோகம் தேவயானையை திருமணம் செய்த முருகன் எங்களுடையவர் அப்படின்னு சொல்றாங்க. அங்க திருமணம் நடக்கிறது ஓஹோடு நடக்கும், வேத கோஷத்தோட பல வாத்தியங்களோட ரொம்ப அழகா நடக்கும். ஆனா இங்க வள்ளியம்மைய திருமணம் செய்து கொடுத்திருக்காங்கல்ல இந்த குறிஞ்சி இடம் குறவர்கள், அவர்கள் சொல்றாங்க நோ 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 நோ, முருகன் எங்களுடைய மாப்பிள்ளை, எங்க வீட்டு பையன் முருகன், உங்க வீட்டு இல்ல எங்க வீடு. என்னது இப்படி சொல்றீங்க? ஆமா, நீங்களா கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சீங்க தெய்வயானைய. ஆனா முருகன் தானே தமிழ் மொழியில தான், தமிழ் இலக்கணத்துல, தமிழ் நூல்ல தான் களவு திருமணம் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஓகே, அந்த அந்த ஒரு மாப்பிள்ளையானவர் அவர் போய் அந்த பெண்ணை திருடி களவாடி கொண்டு வர்றது, இது காதல் செய்து திருமணம் புரிந்து கொள்வது என்பது தமிழ் மொழியில தான் இருக்கு. அப்போ எங்க தமிழ் மொழி பிரகாரம் எங்க வள்ளிய மனம் முடித்து இருக்கின்றார் முருகன் அப்படின்னு சொல்லும்போது இந்த முருகன் எங்களுடையவர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப இந்த பாடல் திரும்ப முதல்ல இருந்து பார்ப்போம் பாருங்க. மொய் தார் அணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான். காலமேக புலவர்னு ஒருத்தர், அவர் என்ன பண்றாரு, ஒரு ஊருக்கு போறாரு. இருள் நேரம் வந்துருச்சு, இருட்டாயிட்டனால நைட் எங்க ஸ்டே பண்ணுறது, எங்க தங்குறது அப்படின்னு பார்த்தவர் அங்க இருக்கிற ஒரு கணேஷ் டெம்பிள், பிள்ளையார் கோவில், அந்த கோவில்லையே நாம இன்னைக்கு நைட் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அவர் கையில ஒண்ணுமே இல்லை, சாப்பிடறதுக்கு ஒரு முடிச்சு மட்டும் வச்சிருக்காரு. அந்த காலத்துல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போகும்போது கொஞ்சம் ஒரு முடிச்சுல ஏதோ ஒண்ணு ஆகாரம் வச்சிருப்பாங்க. அது அவலா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், தண்ணியில நினைச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். சோ இப்படி ஏதாவது வச்சிருப்பாங்க. இப்படி அவர் ஒரு முடிச்சு வச்சுட்டு அவர் அந்த முடிச்சுடன் அந்த பிள்ளையார் கோவில்ல அன்னைக்கு இரவு படுத்துக்கிறாரு. படுத்துட்டு காலையில எழுந்து திரும்ப தன் பிரயாணத்தை அவரை கண்டினியூ தொடரணும். எழுந்துக்கிறாரு. காலையில எழுந்து பார்த்தா அந்த முடிச்ச காணோம். எந்த முடிச்சு? அந்த ஆகாரம் இருந்த முடிச்ச காணோம். உடனே இவருக்கு கோபம் வந்துடுது இந்த காலமேக புலவருக்கு. அவர் சொல்றாரு, அந்த கணேஷ் பகவானை பார்த்து சொல்றாரு, ஏன்னா அங்க இருக்கிறது யாரு? நான் இருக்கேன், அப்புறம் நீங்க இருக்கீங்க, கணேசன் இருக்கீங்க. அவர் அந்த கணேசன் கிட்ட சொல்றாரு, தம்பியோ பெண் திருடன், தாயாளுடன் பிறந்த வம்பனோ நெய் திருடன் மாயன். புரியுதுல்ல? அம்புலியில் மூத்த பிள்ளையாரே முடிச்சவள் தீர். இந்த ஃபேமிலியில நைட்டு நேரத்துல இந்த மூத்தவனாக பிறந்திருக்கும் இந்த பிள்ளையாரே முடிச்ச எடுத்துட்டீங்களா? நான் கொம்புல கட்டி வச்சிருந்த முடிச்ச அவிழ்த்துட்டீங்களா? போமோ கோத்திரத்திற்குள்ள குணம், உங்க குடும்பத்துல இருக்கிற இந்த குணம் போகுமா என்ன அப்படின்னு சொல்லி அந்த கணேசனை திட்டுறாராம். யாரு?
நம்முடைய காலமேக புலவர் கணேஷ் பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு, திட்டினதை கேட்டுக்கணும், சந்தோஷம் வந்துட்டு அருள் புரிந்தாராம். ஏன்னா யாரெல்லாம் ஞாபகப்படுத்திருக்காரு பாருங்க, ஃபேமிலியில இருக்க மொத்தவங்களையும் ஞாபகப்படுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான். அந்த மாதிரி இங்க முருகப்பெருமானுக்கு யாராவது தமிழ்ல வைதாலும் கூட அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ முருகப்பெருமான் சந்தோஷப்படணும்னா வள்ளி சந்தோஷப்படணும். வள்ளிக்கு எப்போ சந்தோஷம் வரும்? சாதாரணமாக பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டோம்னா அவங்க வீட்டுல அப்பாவை பத்தி பெருமையா பேசினா இந்த பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதனால அருணகிரிநாத பெருமான் யோசிக்கிறாரு, இங்க வள்ளி வள்ளி சந்தோஷப்படணும்னா வள்ளியோட அப்பாவோட பெருமையை சொன்னோம்னா வள்ளிக்கு சந்தோஷம் தானே. வள்ளி சந்தோஷப்பட்டா முருகப்பெருமானுக்கு சந்தோஷம், அருள் கொடுக்க போறார். அதனால வள்ளிய சந்தோஷப்படுத்துறதுக்காக அடுத்த வரி சொல்றாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, மாமன் அதாவது விஷ்ணு பகவான் அவருடைய புகழ சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. வெய்ய வாரணம் போல், ஓகே, முருகனுடைய அன்பு பெறுவதற்காக சொல்றார். வெய்ய வாரணம் போல். வாரணம்னா என்ன? யானை. யானை. வெய்ய, வெய்யனா ரொம்ப வலிமை உடைய யானை. மதம் பிடித்த யானையை போல். யார் இந்த மாதிரி இருக்கா? மதம் பிடித்த யானையை போல் இருக்கின்றான். இது என்ன மதம்? யானைக்கு மதம்னு சொல்லும் பொழுது காமம் அதிகமாக கட்டுக்கு அடங்காமல் இருக்கும் பொழுது அந்த மதம் அப்படின்னு சொல்ற பழக்கம் இருக்கு. இங்க ராவணன், அவனுக்கு இந்த காமம் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. அந்த அதிகமான காமத்தின் காரணமாக, காமம் அதிகமான காமம் என்ன பண்ணும்? அழிவை நோக்கி நம்மை எடுத்து செல்லும். அதனால்தான் கீதையில 2வது அத்தியாயத்துல ஒரு எப்படி வந்து லேடர் ஆஃப் ஃபால், எப்படி ஒருத்தர் வந்து கீழே விழறாங்க அப்படின்னு காண்பிக்கும் பொழுது எப்படி ஒரு ஆசையே கோபமாக மாறி அப்புறம் மனசுல ஞாபகங்கள் இல்லாம கொண்டு வந்து இஷ்டத்துக்கு பேசி என்னை அழித்து விடுகின்றது அப்படின்னு சொல்லி 2 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. லேடர் ஆஃப் ஃபால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி இந்த ராவணனுக்கு காம வெறி அதிகமாக இருந்து அவன் தன் அழிவை நோக்கி செல்கின்றான். இந்த ராவணன் எப்படி இருக்கிறான்? யானை மாதிரி இருக்கான், வலிமையுடன் இருக்கின்றான். யானைன்னு சொன்ன உடனே நமக்கு உடனே என்ன ஞாபகம் வரும்னா, யானைக்கு சிறப்பாக இருப்பது அந்த தும்பிக்கை, வலிமையுடன் இருக்கும் தும்பிக்கை. தும்பிக்கை ஞாபகம் வரும், கை ஞாபகம் வரும். அதே மாதிரி இங்க அருணகிரிநாத பெருமான் யானையோட அந்த ராவணனை சொன்ன அடுத்த செகண்டே இந்த ராவணனை பத்தி சொல்லும் போது இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, 20 கை, கைதான் 20 உடையான். எத்தனை கை வச்சிருக்கான்? 20 கை வைத்திருக்கின்றான். தலை 10, தலை 10 தலை வச்சிருக்கான். இந்த 10 தலைங்கிறது என்ன? காமம் உள்ள அந்த காமத்தின் காரணமாக பஞ்ச ஞானேந்திரியங்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் சொல்றது. அதே மாதிரி பஞ்ச கர்மேந்திரியங்கள், கை, கால் போன்ற பஞ்ச கர்மேந்திரியங்கள். இது எதுவுமே அடங்காமல், அடக்கத்துக்கு வரல, கட்டுப்பாட்டுக்கு வரல. வராம என்ன பண்ணுது? இந்த காமத்தின் காரணமாக அழிவை நோக்கி இவனை இழுத்து செல்கின்றது. 10 தலை இருக்கு, ஆனா அதுல ஒரு தலையாலையும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி அப்படி இழுத்து செல்கின்றது. 20 கை 10 தலையுடன் இருக்கும் இந்த ராவணன். இந்த ராவணன் அவனுக்கு என்ன ஆச்சு? தலை 10ம் கத்தரிக்க எய்தான். 10 தலையும் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ற மாதிரி, அவ்வளோ சிம்பிள். கத்தரிக்க எய்தான். எதை எய்தான்? அம்பினை எய்தான். யார் அது? ராமன். அந்த ராமருடைய அவர் மருகன், அவருடைய மருமகன், அவருடைய மருமகன் விஷ்ணு பகவானுடைய மருமகன் தான் யாரு? இந்த முருகப்பெருமான். இப்படி தந்தையின் புகழை கூறுகின்றார். ஒரு அம்புதான், ஆனா என்ன ஆச்சு? 10 தலையும் கொய்து எடுத்து விட்டான், கத்தரித்து விட்டார் அப்படின்னு கொண்டு வந்து போடுறார். யார் இந்த முருகன்? அந்த ராமருடைய மருகன். அது மட்டும் இல்ல, உமையால் பயந்த இளஞ்சியமே. இந்த மாமான்ற உறவுக்கு காரணம் என்ன?
அப்படின்னு பார்த்தா தாய் தான். அதனால இந்த தாய் உமையாள், உமையாள் பயந்த இளஞ்சியமே. இப்ப இந்த இளஞ்சியமேன்னு நம்ம சொல்லும் பொழுது அருமையானவரே என்ற அர்த்தம் இருக்கு. இன்னொன்று இந்த இளஞ்சியம்னு சொல்லும் பொழுது அது ஒரு குலம் என்ற அர்த்தமும் இருக்கின்றது. குலத்தில் தோன்றியவனே, சரவண பொய்கை என்ற குலத்தில் தோன்றியவனே, இப்படிப்பட்ட முருகனே. அதுல இந்த பாடல்ல என்ன சொல்றோம்? முதல் வரியில வள்ளியுடைய வரலாறு வருகின்றன. வள்ளியுடைய கணவன், வள்ளியுடைய கணவன் மற்றும் ராமருடைய ராவணன் ராமர் வருது. அப்போ ராமருடைய மருகன், மருமகன், ராமருடைய மருமகன், மாளுடைய மருமகன் மருகன், பார்வதியின் மகன், உமையாள் மகன். இப்படிப்பட்ட முருகன், இவ்வளவு பெருமை உடைய முருகன் இவரை முத்தமிழால், பாருங்க, முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான். நான் முத்தமிழால் நான் வாழ்த்துகின்றேன் என்று இருக்கும் பொழுது இன்னும் எனக்கு எவ்வளவு அருள் சேர்ந்து வரப்போகின்றது. அதனால முத்தமிழால் அவரை நாம் வாழ்த்த வேண்டும் என்பது இந்த பாடலுடைய ஒரு கருத்தாக அமைந்திருக்கின்றது. ஒரு வாட்டி இந்த பாடல் படிக்கலாமா? நாம பாருங்க, சிம்பிளாக இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, எளிமையான தமிழ். அதுவும் பாருங்க, நம்ம பாடல்ல முதல் இதுல போடும்போது பிரிக்காம எழுதியிருக்கோம், ரெண்டாவது முறை போடும்போது பிரிச்சு எழுதியிருக்கோம். அந்த பிரிச்சு எழுதுறத வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிமையாக இருக்கின்றதுன்றது நம்மளால சுலபமா புரிஞ்சுக்க முடியும். ஒரு வாட்டி நம்ம படிக்கலாம். 22வது பாடல். மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் மங்கு வெரி குட். இப்போ அடுத்த பாடல் நாம பார்க்கலாம். நான் படிக்கிறேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க பின்னாடியே. தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, வைத்த வேற்படை வானவனே, மரவேன் உனை நான் ஐவர்க்கு இடம் பெற காலிரண்டு ஒட்டி அதில் 2 கை வைத்த வீடு புனையும் முன்னே வந்து காத்தருளே. படிக்கலாம். இந்த பாடலை திருமுருக கிருபானந்த வாரியார் நம்மள எல்லாரையும் தினமும் படிக்கிற பாடல்ல, பாராயணம் தினமும் படிக்கிறதுல இதை சேர்த்துக்க சொல்லுவாரு. சரி, நம்ம படிக்கலாம் இப்போ இந்த பாடலை. தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, வைத்த வேற்படை வானவனே, மரவேன் உனை நான் ஐவர்க்கு இடம் பெற காலிரண்டு ஒட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே. இப்போ நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்றேன். எப்படி அப்ளை பண்ணுவேன்? நானு டு யாருக்கு அப்படின்னு ஒரு விலாசம் எழுதுவேன். நான் எழுதிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா, நீங்க என்ன எனக்கு கொடுக்கணும், எனக்கு இந்த வேலையை கொடுங்க. அடுத்து நான் என்ன சொல்வேன்? நான் எப்படி இருப்பேன் அப்படின்றதையும் நான் சொல்லுவேன். இல்ல, நான் உங்களுக்கு ரொம்ப சின்சியரா நேர்மையா நான் இருப்பேன். நீங்க இந்த வேலையை மட்டும் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு என்றும் நன்றி கடன் பட்டவனாக நான் இருப்பேன். இப்படிதான் சொல்லுவோம் நாம.
அது மாதிரிதான் இந்த பாடல்ல முதல்ல விலாசம் வந்துடுறது. யாருக்கு இந்த அப்ளிகேஷன் போடுறாரு அருணகிரிநாத பெருமான் அப்படின்னு பார்த்தா திருச்செங்கோட்டுல இருக்க முருகனுக்கு இந்த அப்ளிகேஷனை போடுறாரு. போட்டுட்டு என்ன பண்றாரு, ஒரு ப்ராமிஸ் பண்றாரு, நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ், ஒரு உறுதிமொழியும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வேண்டுகோள், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி, கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே, என்னை வந்து நீங்கள் காத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளும் இங்கு வைக்கின்றார். இப்ப இந்த பாடலை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மரணம் என்பது எல்லாருக்கும் வர்றதுதான் இல்லையா, எல்லாருக்கும் வர்றதுதான். இந்த மரணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையெல்லாம் இது ஒண்ணுதாங்க, இருக்கிற வரையும் நல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, நல்லா கடன் வாங்குங்க, நிறைய கடனை திருப்பி கொடுக்காதீங்க, திருப்பி கொடுத்தா கஷ்டம் இல்லையா, கடனை திருப்பி கொடுங்க, கடன் வாங்கி கூட இருந்தாக்க பரவாயில்ல, நிறைய நெய்யெல்லாம் வாங்கி போட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் அப்படி சொல்றாங்களா? எந்த ஒண்ணு இருந்தாலும் எல்லாமே ஒரு கண்டினியூட்டி இருக்கு இல்லையா. இப்படி சடன் ஒரே ஒரு பிறவி அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அந்த இறைவன் கூட எப்படி நீங்க போய் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி பிறக்க வச்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்போம். ஆமா தானே, ஏன் ஒருத்தரை வசதியான ஃபேமிலியிலையும் இன்னொருத்தரை வசதி இல்லாத ஒரு குடும்பத்திலையும் பிறக்க வச்சிருக்கீங்க? ஏன் ஒருத்தர் ஆரோக்கியத்தோட பிறந்திருக்காங்க, இன்னொருத்தர் ஆரோக்கியம் இல்லாம பிறந்திருக்காங்க? அப்போ இந்த இறைவன் ஒருவேளை ஒரே பிறவிதான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த இறைவன் வந்து கொஞ்சம் கூட மூளைய யூஸே பண்ணல. அவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணியிருக்காரு. அவர் மேல நிறைய தப்பு நம்ம சொல்லுவோம். நாம எல்லாமே எதுவுமே முழுமையாக மறைவது என்பது இல்லை. இப்ப இந்த வாட்ச் இருக்கு, இந்த வாட்ச் இங்க இருந்து போயிதுன்னா வேற எங்கேயோ இடத்துல இருக்கு, இங்க இல்லை ஆனா வேற இடத்துல வந்துருச்சு இல்லையா. இப்ப இந்த நோட் புக் இருக்கு, இந்த நோட் புக் வந்து நோட் புக் அழிஞ்சிடுச்சு ஆனா பேப்பராக வந்து விடுகின்றது. பேப்பர் அழிஞ்ச உடனே என்னமோ ஒண்ணு கம்போஸ்டா என்னமோ வந்துடுது, எர்த்தா மாறிடுது. சோ இப்படி எல்லாமே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இப்ப இந்த மரணம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு சார்வாகா பிலாசபி நம்ம சொன்னோம், அது என்ன, இந்த ஒரு பிறப்பு மட்டும்தான், நீ நல்லா கடன் வாங்கிக்கோ, சந்தோஷமா இரு, சந்தோஷமா இரு, எது உனக்கு கஷ்டம் கொடுக்குமோ அதை நீ பண்ணாத, கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்கணும்னா கஷ்டமா இருக்கா, திருப்பி கொடுக்கவே கொடுக்காத, வீடை பூட்டிட்டு வேற எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடு, எல்லா வாட்டியும் வாடகை வீடா எடுத்துக்கோ, நினைச்ச போது நீ நகர்ந்து போயிடலாம், வாடகையை கொடுக்காத, இப்படி எல்லாம் சொல்றது ஒரு வழி. இன்னொன்னு, மரணம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. எப்படி இருக்கணும்? அப்பா தெய்வமே, நான் இருக்கிற வரையும் என் கை காலெல்லாம் நல்லா வேலை பண்ணும், யாருக்கும் நான் ஒரு சுமையா நான் மாறிடக்கூடாது, எனக்கு உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இப்படி கூட ஒரு பிரேயர் வைப்போம் நாம. அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேகி மே கிருபையா, ஓ பகவானே கிருப்பையுடன் கருணையுடன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைய நீங்க வந்து தரணும் அப்படின்னு கேட்கறதும் இருக்கு. இங்க அருணகிரிநாத பெருமான் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு, எனக்கு அனுபூதி வேண்டும். என்ன அனுபூதி வேண்டும்? இறை அனுபூதி வேண்டும், உங்களை நான் அடைய வேண்டும். எப்போ? இந்த உடல் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களை அடைந்து விட வேண்டும் அப்படின்றதுதான் அவருடைய பிரார்த்தனையா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரார்த்தனை, அவருடைய வேண்டுகோள் இந்த மாதிரி இருக்கு. அவர் சொல்றாரு பாருங்க, இப்போ எந்த இடத்துல இந்த பிரார்த்தனையை வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா திருச்செங்கோடுல வைக்கிறாரு. இந்த திருச்செங்கோடு அப்படின்ற ஸ்தலமானது ஒரு விசேஷமான ஸ்தலம். திருஞான சம்பந்தர் பல பக்தர்களை அழைத்து கொண்டு திருச்செங்கோடுக்கு போயிருப்பாரு. திருச்செங்கோடுல முக்கியமான தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தா சிவபகவானோட கோவில், அது அர்த்தநாரீஸ்வரருடைய கோவில்.
ஆனா திருச்செங்கோடு எப்படி புகழ் பெற்றிருக்கின்றது அப்படின்னு பார்த்தா முருகன் தான், நம்ம முருகனை தான் அந்த திருச்செங்கோடு கோவில்ல புகழோட நம்ம பேசுறது முருகனை தான் பேசுறோம். இப்ப இந்த திருச்செங்கோடு கோவிலுக்கு திருஞான சம்பந்தன் பல பக்தர்களுடன் வந்திருப்பாரு. எல்லாருக்கும் என்ன ஆச்சு தெரியல, பயங்கரமா ஸ்டொமக் பெயின், வயிறு வலி, பயங்கரமான வயிறு வலி, எல்லாருக்கும் ஏதோ பிழிஞ்சு பிழிஞ்சு வலிக்கிறது. அப்ப திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு, ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த பதிகம் பாடின உடனே அந்த மந்திர சக்தி, பதிகத்துடைய சக்தி யார் வாயிலிருந்து வந்திருக்கு, அதுவும் இருக்குதானே, அந்த சக்தியின் காரணமாக இருக்கும் அன்பர்கள் பக்தர்கள் எல்லாருக்கும் அந்த வயிறு வலி அப்படின்ற அந்த நோயானது போய்விடுகின்றது. இந்த திருச்செங்கோடு என்பது ஒரு மலை, திருவண்ணாமலை மலை இல்லையா? நம்ம அருணகிரிநாத பெருமான் திருவண்ணாமலை மலை, திருவண்ணாமலையில் இருந்தவர். இவர் நினைக்கிறாரு, விண்ணப்பம் போடுறாரு யாருக்கு, திருச்செங்கோடுல இருக்கிற முருகனுக்கு. இந்த திருச்செங்கோடுன்ற மலை எப்படி இருக்கும்னா, செங்கோடு அப்படின்னா என்ன, ரொம்ப ஸ்டீப்பா இருக்குமா. அதாவது அந்த மலையை நம்ம ஏறணும்னா இப்படி இப்படி ஏற முடியாது. ஆமா சாமி முருகா, அப்பா கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம முட்டிய காலை புடிச்சு புடிச்சு நம்ம மெதுவா மெதுவா அந்த செங்குத்தான அந்த மலைய நம்ம ஏறுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருச்செங்கோடு மலை, இங்க இருக்கிற இந்த மலையில அர்த்தநாரீஸ்வரர் பகவான் இருக்காரு. செங்கோட்டு வேலவனை முருகப்பெருமானை இங்கு நினைக்கின்றார். இப்போ இங்க இருக்கிற முருகனுடைய விசேஷம் என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா இடத்துலயும் முருகப்பெருமானுக்கு வேல் ஆயுதம் இருக்கும். ஆனா இந்த வேல் ஆயுதம் தனியா இருக்கும். ஆனா இந்த திருச்செங்கோடு முருகன் அவருடைய அந்த மூர்த்தியிலேயே அந்த வேல் ஆயுதமும் சேர்ந்தே இருக்கும் அந்த மூர்த்தியில். இப்ப இவரை நினைக்கிறாரு, எப்படி நினைக்கிறாருன்னு பாருங்க. இன்னொன்னு நம்ம என்னன்னா, இவர் ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு, இல்ல என்னை நீங்க காத்தருள வேண்டும்னு. எப்ப காத்தருள வேண்டும், இந்த வீடு குலையும் முன்னே என்னை காத்தருள வேண்டும்னு. அது நடந்துதா அப்படின்னு பார்க்கும்போது நடந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி கந்த அனுபூதி தான் அருணகிரிநாத பெருமான் இறுதியாக எழுதிய பாடல் முருகப்பெருமான் மேல. அந்த கந்த அனுபூதிய அருணகிரிநாத பெருமான் எப்படி எழுதினாரு அப்படின்னு பார்த்தா, கிளியின் ரூபத்தில் இருந்து எழுதினார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியின் ரூபத்திலிருந்து பாடினார்னு. இது என்னது கிளியின் ரூபத்திலிருந்து பாடினார்? அருணகிரிநாத பெருமான் அவருடைய ஸ்தூல சரீரத்தை விட்டுவிட்டார் ஏதோ காரணத்தினால், கிளியின் ரூபத்தில் இருக்கின்றார். திரும்பி பார்க்கும்போது அந்த சரீரத்தை எரிச்சுட்டாங்க. உடனே அருணகிரிநாத பெருமான் கிளியுடைய ரூபத்திலேயே முருகன் கிட்ட உட்கார்ந்துடுறாரு. முருகன் தோல்ல உட்கார்ந்த பின்னாடி முருகன் என்ன சொல்றாரோ, கிளி என்ன சொல்லும், சொன்னதையே சொல்லும் கிளி. அப்படி முருகப்பெருமான் சொன்னதையே சொன்னதாக வருவதுதான் இந்த கந்தர் அனுபூதி. அந்த கந்தர் அனுபூதியில இந்த திருச்செங்கோடு ஸ்தலம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம். கந்தர் அலங்காரத்துல 5 பாடல்களில், மொத்தம் கந்தர் அலங்காரத்துல 108 பாடல் காப்பு செய்யலோடு சேர்ந்திருக்கு. 5 பாடல்களில் இந்த திருச்செங்கோடு ஸ்தலமானது வந்திருக்கும். கந்தர் அனுபூதி இறுதியில் எழுதிய அந்த நூல், அதுல எந்த ஸ்தலமும் வரல, ஒரே ஒரு ஸ்தலம் தான் வந்திருக்கு. அது என்னது இது அப்படின்னு பார்த்தா இந்த திருச்செங்கோடு ஸ்தலம். நாகாச்சல அப்படின்னு சொல்லி, அச்சல என்றால் மலை, நாக அச்சல என்பது இன்னொரு பெயர், திருச்செங்கோடு மலைக்கு இன்னொரு பெயர். சோ அது மட்டும்தான் வந்திருக்கும். இப்போ இங்க திருவண்ணாமலையில அந்த மலையில மேல தீபத்தை ஏற்றுவாங்க. அது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? தீபம் ஏற்றுவாங்க இல்ல, அந்த மலை மேல தீபம் ஏற்றாங்க. இங்க அருணகிரிநாத பெருமான் ஒரு தீபத்தை பார்க்கின்றார். எங்க? திருச்செங்கோடு மலையில. நான் பார்க்கலையே. நீ பார்க்கலனா என்ன, அருணகிரிநாத பெருமான் பார்க்கிறாரு. இப்ப போட்டோ எடுக்கிறோம் நாம. இப்ப நான் போட்டோ எடுத்தேன்னா நீங்க எல்லாம் இப்ப உட்கார்ந்து இருக்க மாதிரி அப்படிதான் தெரிவிங்க. ஆனா அதே இன்னொரு போட்டோ இருக்கு, எக்ஸ்ரே போட்டோ. அதை வச்சு எடுத்தா எப்படி தெரியும்? உள்ள இருக்கிறதெல்லாம் தெரியுமா இல்லையா? தெரியும் இல்ல? அதே மாதிரிதான் என்னுடைய கண்களால என்னால பார்க்க முடியல. ஆனா இந்த மாதிரி பக்தர்கள், ஞானி பக்தர்கள், அவர்களுடைய கண்களால் அவர்கள் பார்த்து சொல்கின்றார்கள். என்ன இருக்காங்க? தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே. செழுஞ்சுடரே, செழுஞ்சுடரேனா
வெப்பமெல்லாம் கொண்டு வரல, பார்க்கும் போதே நமக்கு ஒரு செழுமையை கொண்டு வரும்படியாக ஒரு அருமையான சுடர் அப்படி தெரிகின்றது. செழுஞ்சுடரே. சரி, ஓகே. சரி, இந்த பாக்குற இந்த பகவான் செழுஞ்சுடரேன்னு சொல்லும் பொழுது உங்களை பார்க்கறதுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், தானாக தெரிபவர் ஸ்வயம் ஜோதி. இப்படி இருக்கிற செழுஞ்சுடரே இப்போ இந்த மலை மேல இப்ப என்ன வந்துடுச்சு, செழுஞ்சுடர் அப்படின்றது வந்து விட்டது. அந்த செழுஞ்சுடரை நன்றாக நான் பார்க்கவில்லை, ஆனால் அருணகிரிநாத பெருமான் நன்றாக பார்க்கின்றார். ஏன் நான் பார்க்கல, ஏன் எனக்கு தெரியல, அருணகிரிநாத பெருமானுக்கு தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு இங்க பின்னாடி நம்மளுடைய சாய்பாபா அவர்கள் இருக்கின்றார்கள், சாய் குரு சாய் இருக்காங்க இல்லையா. இப்ப நீங்க எல்லாரும் பாக்குறீங்க, நான் சொன்ன உடனே பாக்குறீங்க. ஆனா என்னால பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் என்னால பார்க்க முடியாது? நீங்க எல்லாம் அவரை பார்த்த மாதிரி இருக்கீங்க, நான் அவரை பார்த்த மாதிரி அமர்ந்தில்லை. நான் அங்க ராமரை பாக்குறேன், சீத்தை லக்ஷ்மணன் அனுமன் ராமரை பாக்குறேன். நீங்க பாக்குறீங்களா ராமரை? இல்ல. ஏன்னா நீங்க ராமர்கிட்ட இருந்து வேற டைரக்ஷன்ல நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி சாதாரண மனிதர்கள் எல்லாம் ஒரு சாதாரண போட்டோ எடுக்கிற மாதிரி சாதாரண மனிதர்கள் சாதாரண போட்டோ மாதிரி அவங்க பாக்குறாங்க. சாதாரண போட்டோ தான் பார்க்க முடியுது. வேற மாதிரி நான் சொல்றேன், வேற மாதிரி சொல்றேன். இப்ப நான் ராமரை பாக்குறேன், நீங்க ராமரை பார்க்கல. ஏன்? ஏன்னா நீங்க ராமர்ல இருந்து திரும்பி உட்கார்ந்து இருக்கீங்க. அதே மாதிரி சாதாரண மனிதர்கள் எல்லாம் பொருட்களையே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். பொருட்களை பார்ப்பதால் பரம்பொருளை பார்க்காமல் இருக்கின்றார்கள். இப்போ ஒரு வட்டம் வச்சுப்போம், நம்ம வட்டத்துக்கு மத்தி இருக்குதானே, நாம எல்லாம் இந்த வட்டத்தோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருக்கோம். நாம எல்லாரும் இருக்கோம். எங்க பார்த்துட்டு இருக்கோம்? வட்டத்தோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருந்து வெளியே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நடு மத்திய நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. இன்னொன்னு, வட்டத்தோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருந்து நம்ம இப்படி நடந்து போயிட்டே இருக்கோம். அப்போ மத்திக்கு கிட்ட நம்ம வர முடியுமா? முடியவே முடியாது. புரியுதா? இது புரியுது இல்லையா? அதே மாதிரி இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் நடு மத்தியில் இருப்பது பரம்பொருள் தான். ஆனா நடுமத்தி பரம்பொருளை பார்க்காமல் பொருட்களை, பதார்த்தத்தையே பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இந்த பதார்த்தத்தையே பார்த்து கொண்டிருப்பதால் இன்னும் விலகி போய்கொண்டே இருக்கின்றோம் நாம். அதனால எனக்கு செழுஞ்சுடர் தெரியல, ஆனா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா பார்த்தவர் அருணகிரிநாத பெருமான் சொல்கின்றார், வைவைத்த வேற்படை வானவனே. உனக்கு தெரியலையா அந்த செழுஞ்சுடர்? தெரியலையா? நோ ப்ராப்ளம். அவர் கையில பாரு, என்ன இருக்கு? வை வைத்த, அப்பனா கூர்மை உடைய வேலாயுதத்தை வைத்திருக்கின்றார் அவர் கையில். கூர்மையான வேலாயுதத்தை கையில் வைத்திருக்கும் தேவனே, வை வைத்த வேற்படை வானவனே. எங்க இருக்கு பாக்குறீங்க தானே? வரி தெரியுது இல்ல பாடல்ல? கூர்மையான வேலாயுதம். இப்ப நான் லைட் பாக்குறேன். இப்ப இதெல்லாம் இருக்கிற பல்புன்னு வச்சுக்கோங்க. இப்ப பல்பு, இந்த பல்புல வெளிச்சம் வருது. வெளிச்சம் வருது எப்போ? நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணேன்னா வெளிச்சம் வருது. இன்னும் கிட்ட போய் பார்த்தேன்னா என்னால ஃபிலமெண்ட்டை பார்க்க முடியும். ஃபிலமெண்ட் பார்க்க முடியும் தானே? என்னால பார்க்க முடியும். அது மாதிரி இப்ப ஃபிலமெண்ட்டை பார்க்கிறேன், உடனே எனக்கு தெரியுது எலக்ட்ரிக் சப்ளையை மட்டும் இதோட கொடுத்தோம்னா அங்க சுடர் வந்துடும், அங்க வெளிச்சம் வந்துடும். அது மாதிரி இப்ப முருகப்பெருமான நான் பார்க்கிறேன், செழுஞ்சுடர் எனக்கு தெரியல, ஆனா ஃபிலமெண்ட் மாதிரி அங்க வேலாயுதம், கூர்மையான வேலாயுதம் இருக்கின்றது. அதை நீ பாக்குறையா? அப்படி சொல்றாரு. அதை நீ பாக்குறையா? வை வைத்த வேற்படை வானவனே. அதை நீ பார்த்தாலே வேல் உனக்கு துணையாக இருக்கும், உனக்கு துணையாக இருக்கும்.
இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன். இருள். நான் ஒரு இடத்துக்கு போறேன். ஒரு இடத்துக்கு போகும்போது நான் வந்து நான் வெள்ளூர்ல இருக்கேன் இல்லையா? இப்போ வெள்ளூர் ரெண்டும் சேம் தான். ஆமா தானேமா? வெள்ளூர் ரெண்டும் சேம் தானே? இப்ப வேலூர்ல இருந்து நான் கிளம்பி காட்பாடி போனோம். எத்தனை மணிக்கு கிளம்புறேன்? நைட்டு 10 மணிக்கு கிளம்புறேன். 11 மணி ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக நான் கிளம்புறேன். ரொம்ப சீக்கிரம் கிளம்புறேன் போல இருக்கே. அவ்வளவு சீக்கிரம் கிளம்ப வேண்டாம் இல்லையா? அரை மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். சரி, 10:30 மணிக்கு கிளம்புறேன். 11 மணி ட்ரெயினை நான் பிடிக்கிறதுக்காக 10:30 மணிக்கு நான் கிளம்புறேன். இப்ப நான் கிளம்பி போகும்போது இருட்டா இருக்கு. எல்லா இடத்துலயும் லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. கரண்ட் சப்ளை இல்ல, இருட்டா இருக்கு. இப்ப எனக்கு துணை என்ன எனக்கு துணை? கையில ஆயுதம் எனக்கு துணை. ஆமா தானே? ஆயுதம் துணை. ஆனா வெறும் ஆயுதத்தை துணைன்னு சொல்ல முடியுமா நானு? ஏன்னா இருள், எல்லா இடத்துலயும் இருளா இருக்கு. என்ன அட்டாக் பண்றவங்க வர்றது எனக்கு தெரியாது, வெளிச்சம் இல்லைன்னா. அதனால வெறும் இந்த ஆயுதம் மட்டுமே எனக்கு துணைன்னு நான் சொல்ல முடியாது. ஒரு நாய் துரத்திட்டு வருது, எனக்கு அந்த நாயை அனுப்பிவிடணும். போ நாயே போ அப்படின்னு நான் சொல்லணும். கையில ஆயுதம் வேணும். ஆனா அந்த நாய் எங்க வருதுன்னு எனக்கு தெரியணும் தானே? எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? அதனால இப்போ இந்த ஒரு பிரயாணத்துக்கு எனக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தா வெளிச்சம். வெளிச்சமும் தேவை. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தேன்னா எனக்கு ஆயுதமும் தேவை. வெளிச்சம் தேவை அந்த விலங்கு வருவதை நான் பார்ப்பதற்கு, எங்கிருந்து வருது அப்படின்னு நான் பார்ப்பதற்கு. ஆயுதம் தேவை அந்த விலங்கை என்னிடமிருந்து அதை விரட்டுறதுக்கு, அதை வந்து தாக்குவதற்கு எனக்கு ஆயுதமும் தேவை. இப்போ இந்த முருகப்பெருமான் கையில என்ன இருக்கு? செழுஞ்சுடர் வெளிச்சம், ஒளி, ஞான ஒளி. அது மட்டும் இல்லாம ஆயுதம், கூர்மையான வேலாயுதமும் இருக்கின்றது. இப்படி இருக்கிறத வச்சுதான் எனக்கு தெரியாத ஒரு பயணம். அது என்ன பயணம்? மரணம் என்ற பயணம். அந்த தெரியாத வழி தனி வழி. அந்த வழியில யாருமே என் கூட வரப்போறது இல்லை. அந்த இடத்துல எனக்கு ஒளியும் வேண்டும், அதே நேரத்தில் எனக்கு ஆயுதமும் வேண்டும். இப்படி இருக்கிற ஒளி மற்றும் ஆயுதம் அந்த முருகப்பெருமானே உங்ககிட்ட இருக்கு. அதனால நீங்க தான் வந்து என்ன காப்பாத்தணும். எப்ப காப்பாத்தணும்? எனக்கு நீங்க வந்து ஒரு வீடு கொடுத்துருக்கீங்க. அது நான் என் வீடுன்னு நினைச்சேன். ஆனா என் வீட்டுல நான் மட்டும் இல்லப்பா, வேற யாரும் வந்து உட்காந்துட்டாங்க அந்த வீட்டுல. ஐவருக்கு இடம் பெற கால் 2 ஒட்டி. இந்த தூணை வந்து கால்னு சொல்லுவாங்க. வீட்டுல போடுற தூணை கால்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி வருது பாருங்க, இதெல்லாம் கால். இப்படி போது பாருங்க, இதெல்லாம் கைன்னு சொல்லுவாங்க வீட்டுல. சோ இப்படி ஒரு வீடு, ஒரு குட்டில் எனக்கு இருக்கு. இந்த குட்டில்ல கால் 2 இருக்கு, கை 2ம் ஒட்டி இருக்கின்றது. இந்த இடத்துல எனக்கு நான் நினைச்சேன் இந்த வீட. ஆனா என்ன ஆச்சு? ஐவருக்கு இடம் பெற 5 பேர் இன்னும் வந்து அங்க சேர்ந்து உட்கார்ந்துட்டாங்க. இது என் வீடு என் வீடுன்னு சொல்லி கண்ணு மூக்கு வாய் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. உட்கார்ந்து எந்துன்னு சொல்றாங்க. நான் முருகப்பெருமான பாருன்னு சொல்றேன். ஆனா அந்த கண்ணு எதையோ பார்த்துட்டு இருக்கு. அவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஐவருக்கு இடம் பெற கால் 2 ஒட்டி அதில் 2 கை வைத்த வீடு. இப்படி இருக்கிற இந்த வீடு, இது குலையும் முன்னே. இந்த உடல் என்ற இந்த வீடு, இந்த குடிசை, இது குலையும் முன்னே. இதுல 4 + 5 பேர் இருப்போம். இது அழிவதற்கு முன்னாடி வந்து நீங்க என்ன காப்பாத்தணும். அப்போ இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? இது நிலையான வீடு இல்லை, இது குலையும் வீடு. இப்போ ஒரு வீடு என்னோட வீடுனா நான் என்ன பண்ணுவேன்? அந்த வீடை சரியா பார்த்துக்கணும்னு நினைப்பேன். அதுல வந்து ஏதோ கிராக் வந்துருச்சா, ஏதோ ஒண்ணு கொண்டு வருவேன், அந்த கிராக்கை உப்புவேன், இப்படி எல்லாம் வச்சு பார்த்துப்பேனா இல்லையா? அந்த வீடு ரொம்ப அழுக்காயிடுச்சா, அதை பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பேன். இப்படி எல்லாம் பண்ணுவேன் தானே? ஒருவேளை நான் வந்து சென்னையில இருக்கேன், மழை வந்ததுன்னா என்ன ஆகும்? வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடும். ஏன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் அவ்வளவு அழகா இருக்கு. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நானு ஒரு கேட்டகரி வருமுன் காக்கும் கேட்டகரி. காரெல்லாம் தூக்கிட்டு போய் மேம்பாலத்து மேல வரிசையா நிறுத்தி வச்சிருவாங்க. ஏன்?
நீ ஃபைன் போட்டா 1000 ரூபாய் தான். ஆனா என் காரை என் வீட்டுல வச்சேன்னா 1,00,000 ரூபாய் தீட்டி எனக்கு செலவாயிடும். அதனால நான் கொண்டு வந்து இங்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வருமுன் காப்பது. அப்படி சில பேர் இருப்பாங்க. என்ன பண்றாங்க, அந்த மழை இப்ப மழை வரும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அது வரும்னு அனௌன்ஸ் பண்ண உடனே எனக்கு மேம்பாலத்துல இடத்த கொண்டு வந்து காரெல்லாம் நான் நிறுத்தி வச்சுக்கிறேன், வாகனத்தெல்லாம் நான் நிறுத்தி வச்சுக்கிறேன், வாகனத்தெல்லாம் மொட்டை மாடிக்கு தூக்கி வச்சுக்கிறேன், நானு என்னமோ பண்ணிக்கிறேன் நானு. ஓகே, வருமுன் காப்பது. இன்னும் கொஞ்சம் பேரு அவங்க எப்படி, வரும்போது காத்து கொள்ள நினைப்பது. மழை கொட்டுன்னு கொட்டுது, எடு வண்டிய, எதையாவது பண்ணு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போற கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்ன, வந்த பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு தண்ணி எல்லாம் உள்ள வந்துருச்சு, வண்டி எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு, ஃப்ரிட்ஜ் எல்லாம் மிதந்துட்டு இருக்கு, அட முன்னாடியே தூக்கி வச்சிருக்கலாமேப்பா, அதான் அவன் சொல்லிட்டே இருக்கானே மழை வரும், ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்னு சொல்லிட்டே இருக்கானே. இப்படி ஒரு கேட்டகரி. நாம என்ன கேட்டகரி அப்படின்னு பார்க்கணும். சில கேட்டகரி என்ன, வந்த பின்னாடி அழற கேட்டகரி, கண்டிப்பா நாம அது இல்லை. இன்னொரு கேட்டகரி என்ன, வரும்போது பார்த்துக்கலாம். அந்த இதுல நாம சில பேர் இருப்போம், வரும்போது பார்த்துக்கலாம்னு. ஆனா நிறைய பேர் எதுல தெரியுமா இருப்போம், நாம வரத்துக்கு முன்னாடியே வேண்டியதை செஞ்சு வைக்கணும். எனக்கு லைட் தேவைப்படும், செழுஞ்சுடரே அந்த முருகப்பெருமானை போய் அடைகின்றேன். எனக்கு வெப்பன்ஸ் தேவைப்படும், வேலவன் கூர்மையான வேலாயுதத்தை வைத்திருக்கின்றான், நான் போய் அதையும் நானு பாத்துக்கிறேன். இந்த குலையும் வீடு, இந்த வீடு நிரந்தரம் இல்லை, இது குலைந்து விடும், அதுக்கு முன்னாடி வந்து நீ என்னை காப்பாற்றி விட வேண்டும், காப்பாற்றி விட வேண்டும். ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கதான் உண்மையான துணை அப்படின்னு தெரியும். இப்ப இந்த உடலுக்கு துணையாக இருப்பது என்ன, உயிர் தான் உடலுக்கு துணையா இருக்கு இல்லையா. உயிர் இல்லைன்னா, அந்த உடல் இருக்கு ஆனா உயிர் இல்லை அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், யாராவது அழுதாங்கன்னா நம்ம கேட்போமா, ஏன் அழறீங்க கேட்போமா என்ன, இல்ல, உங்களுக்கு தான் தெரியிற உடல் இருக்கே, இதை வச்சுட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னா, தெரிகிறது உடல், தெரியாம இருக்கிற துணையாக, தோன்றாத துணையாக இருப்பது உயிர். அந்த தோன்றா துணை போயிடுச்சுன்னா இந்த தோன்றிய உடலுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை, அதை நகர்த்து அப்படிதான் சொல்லுவோம் நாம. அப்படி எப்படி தோன்றா துணையாக உயிர் உடலுக்கு இருக்கின்றதோ அது போன்று நம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு தெரியாத தோன்றாத துணையாக நம்முடன் எப்பொழுதும் இருப்பது, உயிருக்கே துணையாக இருப்பது இறைவன் தான். அதனால இந்த இறைவன் கிட்ட என்னை வந்து நீ காப்பாத்திடணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை. எப்படி காப்பாற்றணும், இதை வந்து ஜீவன் முக்தி நிலை நம்ம சொல்லுவோம் நாம. அதாவது நம்மளுடைய சம்ஸ்காரத்துல, நம்மளுடைய ட்ரெடிஷன்ல நமக்கு ஹெல் ஹெவன், ஸ்வர்க்கம் நரக்கம் இது எல்லாம் உடலை விட்ட பின்னாடிதான் இல்லை, வாழும்போதே ஸ்வர்க்கம் நரகம் இது எல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, வாழும் போதே இறை அனுபூதியும் நாம் பெற்றுவிட முடியும், ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஜீவன் முக்தி நிலை எனக்கு வேணும் அப்படின்றத கேட்டிருக்காரு. சரி, அவர் கேட்டாரு, கிடைச்சதா அவருக்கு, கிடைச்சதா அவருக்கு அப்படின்னு பார்த்தா கிடைச்சது. இவர் வந்து விண்ணப்பம் வச்சாரு தானே, என்ன விண்ணப்பம், அட்ரஸ் என்ன, அட்ரஸ் வந்து தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, அவர் தான் மேனேஜர். தெய்வ திருமலை செங்கோட்ல இருக்கிற செழுஞ்சுடரே அவர் தான் மேனேஜர். அவருக்கு இன்னொன்னு அட்ரஸ் என்ன, வைத்த வேற்படை வானவனே, கூர்மையான வேலாயுதத்தை கையில் வைத்திருக்கும் தேவனே, இதுதான் அவர் அட்ரஸ். அவருக்கு லெட்டர் அனுப்பியாச்சு. வேண்டுகோள் என்ன, விண்ணப்பம் என்ன, எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி விண்ணப்பம் என்ன, இந்த உடம்பாகிய வீடு இது குலைவதற்கு முன்பு என்னை வந்து நீங்கள் காத்தருள வேண்டும். இந்த வீடு எப்படி இருக்கு, ஐவர் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீங்க அந்த ஐவர் எடுத்துக்கிறாங்க, டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க, நீங்க எப்படியாவது என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவன் முக்தி தர வேண்டும். நான் என்ன உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், மறவேன் உன்னை நான் உங்களை மறக்கவே மாட்டேன், எப்பவுமே ஐ வில் ரிமைன் கிரேட்ஃபுல் டு யூ, நன்றி உடையவனாக கிருத்தஜனாக நான் எப்பொழுதும் இருப்பேன்.
எந்த இடத்துல இந்த அப்ளிகேஷன் போடுறாரு? பிளேஸ் ஆஃப் அப்ளிகேஷன் கீழே எழுதுவோம் தானே, திருச்செங்கோடு. திருச்செங்கோடு பிளேஸ் ஆஃப் அப்ளிகேஷன். சரி, இந்த அப்ளிகேஷன் முருகப்பெருமான் பூர்த்தி பண்ணாரா? பலித்தது. எங்க தெரியும் நமக்கு? திருச்செங்கோடுல விண்ணப்பம் வச்சிருக்காரு. அருணகிரிநாத பெருமான் கடைசியா வந்தது கந்தர் அனுபூதி. அந்த கந்தர் அனுபூதியில அவர் சொல்லும் போது சொல்றாரு, கடைசி டெக்ஸ்ட் அதுதான். அதுல அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க மறவேன் உனை நான் சொல்லியிருக்காரு தானே, அந்த கந்தர் அனுபூதியில எந்த அறுபடை வீட்டுல எதுவுமே இல்லை, வெறும் திருச்செங்கோடு தான் இருக்கு. அதை சொல்லும் போது நாகாச்சல வேலவ நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே அப்படின்னு கந்தர் அனுபூதியில வரும். சோ அவர் ஞாபகம் வச்சுட்டார். மறவேன் உனை நான் அப்படின்னு சொன்னவரு கிளியாகவும் மறக்கவே இல்லை திருச்செங்கோடு முருகனை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அவர் சொல்றார், கூகாயன கிளை கூடி அழ போகா வகை மெய் பொருள் பேசியவா. எல்லாரும் கூகா ஆ ஊ அப்படின்னு அழறாங்க. அப்படியெல்லாம் அழாத மாதிரி அவங்க எல்லாம் அழாத மாதிரி, மரணம் என்பது நான் அடையாமல் என்னை நீ காப்பாற்றினாயே அப்படின்னு சொல்றாரு. அப்பனா என்ன? மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வு, அதை நீ எனக்கு அளித்து விட்டாய் அப்படின்னு அர்த்தம். ஆச்சா? இப்ப பாருங்க, இந்த பாடல் ஃபுல்லா நம்ம படிச்சு பார்க்கலாம் ஒரு முறை. படிக்கலாமா? தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, வைத்த வேற்படை வானவனே, மறவேன் உனை நான். ஐவர்க்கு இடம் பெற காலிரண்டு ஒட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே. நாமும் பகவான் கிட்ட இந்த பாடல் டெய்லி படிக்க சொல்றாரு. திருமுருக கிருபானந்த வாரியா, நீங்க வந்து என்னை காத்து அருள வேண்டும். இந்த வீடு குலையும் முன்னே வந்து என்னை காத்தருளி மரணமில்லா பெருவாழ்வு என்பது நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்றது பிரார்த்தனையா இருக்கு. இப்ப நம்ம முருகனுடைய பேர் சொல்லி இன்றைய செஷனை நிறைவு செய்து கொள்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பு மார்ச் 28, 29, 30 இந்த 3 நாள், 28 ஈவினிங் கிளம்புற மாதிரி, 29, 30 கோயம்புத்தூர்ல நமக்கு சின்மயா கார்டன்ஸ் அப்படின்னு ஒரு அருமையான ஆசிரமம் இருக்கு. இந்த ஆசிரமத்துல ஒரு 2 நாள் முகாம், ஆன்மீக முகாம். முருகனையும் பார்க்கலாம், மருதமலை முருகனையும் பார்க்கலாம். ஈஷா யோகா சென்டர் பக்கத்திலேயே இருக்கு. பேரூர் சிவபகவான் அப்பாவையும் பார்க்கணும் இல்லை, பார்க்கலாம். பார்த்துட்டு அதே நேரத்துல பகல் நேரத்துல கொஞ்சம் யோகா, கொஞ்சம் தியானம், கொஞ்சம் ஆன்மீக சொற்பொழிவுகள் இதெல்லாம் கேட்டு ஒரு ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை. அப்படின்னா நம்ம நாள் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு நாளும் அதை அனுபவித்துதான் பார்க்கலாமே. துணி துவைக்கிற வேண்டிய வேலையெல்லாம் இல்லை, சமையல் பண்ண வேண்டிய வேலை இல்லை, டீ போடுற வேலையெல்லாம் இல்லை. மணி அடிச்சா டீ இருக்கு, சாப்பாடு இருக்கு. அண்ட் இயற்கை கொஞ்சி கொஞ்சி விளையாடுற இடமா இருக்கும். நீலகிரி மவுண்டன் ரேஞ்சஸ் நீங்க இப்படி சுத்தி 360 டிகிரிஸ் இப்படி சுத்தி பார்த்தா எங்க பார்த்தாலும் உங்களுக்கு இந்த நீலகிரி மவுண்டன் ரேஞ்சஸ் தெரியும். ஒரு இடத்துல வெள்ளியங்கிரி மலை நமக்கு தெரியும், நேரா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான இடம். நிறைய பறவைகள், நீங்க பார்க்காத பறவைகள் எல்லாம் பார்ப்பீங்க. மயில் எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா முருகன் புகழ் பாடி பாடி அந்த இடத்துல மயிலுக்கு குறையே இல்லாம மயில் தான் காலையில வாக்கிங் போகும், மனுஷங்களை விட ஜாஸ்தியா. ஒரு 50 மைல் வாக்கிங் போனா எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்துக்குங்க. வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க, காலையில ஈவினிங் வாக்கிங் போவாங்க எல்லாரும். ஸோ இப்படி ரொம்ப அழகான ஒரு இடம். நீங்க எல்லாரும் வரணும்னு சொல்லி, ஸோ நீங்க எல்லாரும் வாங்க. வர முடியும் தானே? இப்ப யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் இந்த ஆன்மீக முகாமுக்கு நம்ம வரணும், எல்லாரும் வாங்க. நல்லது.
சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணிருப்போம், ஹாலிடே டைம் தான். ஸோ நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கூப்பிட்டுட்டு வரலாம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள், நம்ம தீபா அம்மா இங்க இருக்காங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தீபா அம்மா. தீபா அம்மா கிட்டயோ ஆனந்த்ஜி அவர்கிட்டயோ உங்க பெயரை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி இதை ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க.